கடினமான வார்த்தையில் பேசாதீங்க. இரண்டாவது நான் இப்போ நான் சொல்ல மற்றவங்களோடு உரையாடுங்க, மற்றவர்களோடு உறவாடுங்க, மற்றவருடைய குரலை செவிமடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. எனவே தவக்கால் தான். அடுத்து குழும வழிபாடு, நம்ம ஒன்றாக சேர்ந்து நாம் இது பண்ணணும். இயேசுடைய சிலுவை பயணம் ஒரு குழும பயணம். ஏசு தனியாக செய்யலை, அவர் கூட யார் போனது? சீரியர் வந்த சீமோன் சென்றார், எருசலேம் மகளிர் சென்றாங்க, வெரோனிக்கம்மாள் சென்றாங்க, மாதா சென்றாங்க, படைவர்கள் சென்றாங்க. அதே போல் சிலுவை பாதை நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குழுமம், தனிப்பட்டவர் அல்ல. அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து வாழ்வுதான் வாழ்க்கை. தவக்காலத்தில் ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தனிமையோடு வாழ்வதல்ல, மாறாக அனைவரோடு இணைந்து வாழ வேண்டும் சொல்கிறாரு. அதுதான் திருத்தந்தை மனம் மாற்றம் என்பது கடவுளுக்கு செவிமடுத்தல், நோன்பிருத்தல், இணைந்து பயணித்தல். எனவே நாம் கடவுளை நோக்கி வர வேண்டும், மற்றவர்கள் நோக்கி செல்ல வேண்டும், நம்மை உள்நோக்கியும் பார்க்க வேண்டும். மூன்றே கருத்தான். கடவுள் நோக்கி வர வேண்டும்,